தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கட்சியை கலைத்தார், மீண்டும் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். கட்சியை கலைத்தார், மீண்டும் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் குமரி அனந்தன் அவரை பற்றி தான் நாம் பார்க்கின்றோம். இவர் காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர். 1977ஆம் ஆண்டு கன்னியாகுமரி தொகுதியிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டார். 1980ஆம் ஆண்டு திருவொற்றியூர் தொகுதியிலிருந்து காக்கா என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து கூட்டணி வைத்து போட்டியிட்டு வெற்றி பெற்று தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார். 1984ஆம் ஆண்டு ராதாபுரம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 89 மற்றும் 91ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் சாத்தான்குளம் தொகுதியில் குமரி அனந்தன் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இவர் ஆரம்பத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். பின்பு காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு முறை தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார். கட்சியை கலைத்துவிட்டு மீண்டும் இவர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். 3 முறை காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார். பின்பு இவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி தொண்டர் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து திமுக கூட்டணியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். மீண்டும் தனது கட்சியை கலைத்துவிட்டு காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். கடைசி காலம் வரை காங்கிரஸ் கட்சியிலேயே இருந்தார். இவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராகவும் பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் 2 முறை காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி தனி கட்சி ஆரம்பித்தார். மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கே இணைந்தார். இவருடைய மகள்தான் தமிழிசை சவுந்தரராஜன் என்பது குறிப்பிடத்தக்கது.